அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. நாம் எனக்கு ஃபாத்திமா அலி அவர்களின் வாழ்வில் நடந்த சில சம்பவத்தை பார்க்கலாம். ஒரு சமயம் ஹஜரத் ஃபாத்திமா அலி அவர்கள் வீட்டிற்கு விருந்தாளி ஒருவர் வந்திருந்தார். அவருக்காக உணவுகளை மிக சந்தோஷமாக தயாரித்தார்கள். அப்போது ஃபாத்திமா அலி அவர்கள், என் அருமை தந்தையாரும் இவ்விருந்தில் கலந்து கொண்டால் எவ்வளவு நலமாக இருக்கும், எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிடலாமே என்று கணவர் ஹஜரத் அலி அவர்களிடம் சொன்னார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஃபாத்திமா அலி அவர்களின் வீட்டிற்குள் வந்தார்கள். வீட்டிற்குள் நுழையும் முன்னிலை கதவில் இரு கரங்களை வைத்து உற்று பார்த்தார்கள். எதிரில் சித்திர பட வேலைகள் செய்யப்பட்ட ஒரு குதிரை அலங்காரத்திற்காக வீட்டு மூலையில் தொங்கவிடப்பட்டிருந்தது. இதை கண்ட கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பிச் சென்று விட்டார்கள். சாப்பிடாமல் தந்தை போவதை கண்டு மனம் பதைத்து ஃபாத்திமா அலி அவர்கள் ஓடோடி சென்று, எனதருமை தந்தையே, தாங்கள் உங்கள் மகளார் வீட்டிற்கு வராமல் திரும்பிச் செல்ல காரணம் என்ன என்று வினவினார்கள். குதிரை விஷயத்தை கூறி, இவ்வாறு அலங்கரிக்கப்பட்டிருக்கும் வீட்டுகளில் நுழைவது எனக்கு நல்லதல்ல என்று கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏதோ ஒரு காரணத்திற்காக பிள்ளைகள் விளையாட்டாக குதிரை படங்களை அலங்கரித்து இருக்கலாம். கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அருமை மகளார் வீட்டிற்கு வருவது என்பது அவர்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். வெளியூருக்கு போகும் முன்பும் வெளியூரிலிருந்து திரும்பியதும் முதலில் ஹஜரத் ஃபாத்திமா அலி அவர்கள் வீடு சென்று மகளாரை சந்தித்து விட்டு தான் புறப்படுவார்கள். அப்படி இருக்க ரொம்ப பிரியமான மகளார் ஃபாத்திமா அலி அவர்களின் வீடாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தடுத்த உருவ படங்கள் இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைய மறுத்துவிட்டார்கள். ஆகவே உருவப்படங்களை அது எந்த வகையிலும் இருந்தாலும் சரி வீட்டில் அனுமதிக்காமல் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு.